சார் நீங்களும் வந்துட்டு மற்ற நாடுகளையும் இந்த மாதிரி கடலால் பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ரஷ்யாவை தவிர்த்து 16 நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை வரும்னு சொல்லியிருக்காங்க. எந்த நாடுகள் பெருசாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார்? கரெக்டாக இந்தியாவிலேருந்து மும்பைலேருந்து போகக்கூடிய வழியாக இருக்கக்கூடிய இருக்கிறதுல பசிபிக் பெருங்கடல். இந்த பசிபிக் பெருங்கடலில் மிகப்பெரிய ஒரு ஓஷனில் வந்து எர்த்குயிக் வரும். அந்த எர்த்குயிக் அது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியை தாக்கக்கூடிய நிலையாக இருக்கும். அந்த எர்த்குயிக்கோட மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேருந்து ஒரு ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு அட்லாண்டா ஓஷன், இந்த அட்லாண்டா ஓஷனில் மிகப்பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி ஜப்பான், இந்த ஜப்பான் இருக்கக்கூடிய கடலில் வந்து மிகப்பெரிய வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இவங்க இருக்கக்கூடிய இந்தோனேஷியா தாய்லாந்து ஈடுபட்ட இடத்துல மிகப்பெரிய எர்த்குயிக் ஏற்படும். இதை தவிர்த்து நேராக பார்த்தீங்கன்னா யூரோப்பியனில் 2 கடல் ஜாயின் ஆகக்கூடிய இடத்துல இந்த எர்த்குயிக் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத சொல்கிறார். இது 2028க்குள்ளே நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் கொஞ்சம் அதிகமான நிலைகள் ஏற்பட்டு வரும். இந்தியாவுக்கு வரா மாதிரியே சொல்லுவாங்க, ஆனால் வராது. ஆனால் பெரிய அலைகள் ஏற்படும், மிகப்பெரிய அலைகள் ஏற்பட்டு நின்றுடும். அதான் நடுக்கடல்லையே ஏற்படும். ரொம்ப கரையோரம் இல்லாமல் நடுக்கடல்லே ஏற்பட்டு அந்த அலைகள் வந்து நின்றுடும். அந்த அலைகளோட பாதிப்பு மேபி இந்த நம்ம இருக்கக்கூடிய கன்னியாகுமரியிலையோ இல்லைன்னா திருச்செந்தூர்லேயோ அந்த மாதிரி நிலைகள் ஏற்பட்டாலும் உள்வாங்கி போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படுமே தவிர பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது. ஆனால் அலைகள் வரக்கூடிய நிலைமையை பார்க்கலாம், மிகப்பெரிய பேரலைகளை பார்க்கக்கூடிய நிலைமைகள் இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஓகே சார், இந்தியாவில் பேரலைகளை பார்க்கலான்னு சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி சென்னையிலே நம்மளுக்கு சுனாமி வந்துச்சுல, அப்போ தான் சுனாமினா என்னன்றதே மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுது. அந்த ஃபஸ்ட்டு வாட்டி வரும்போதே மக்கள் நிறைய பேர் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. திருப்பியும் மற்ற நாடுகளுக்கு வர மாதிரி நம்ம சென்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? ஒரு மாறுபட்ட சூழ்நிலை கடலோர பகுதியில் நடக்கும். அது உள்வாங்கக்கூடிய நிலைமையாக இருக்கும். ஸோ இந்த வாட்டி ஈசிஆரில் நம்ம சென்னையில் இந்த இடத்துல வரும், அலைகள் அதிகமாக இருக்கும். எதிர்பார்க்காத அலைகள் ரொம்ப மேல் நோங்கி வந்து அடங்கிடும். ஆனால் மும்பை இல்லைன்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய கடல்கள் இல்லை மிடில் ஈஸ்ட் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கே அலைகள் இருக்காது. ஆனால் இந்த தடவை மிகப்பெரிய பொங்கி எழும்பக்கூடிய வரைகள் ஏற்பட போகுது. அந்த நிலைகள் ஏற்படுன்றார். சென்னை ஆபத்து இல்லை, ஆனால் அலைகள் வரும். இப்போ இந்த தடவை கடல் உள்வாங்கிறத பார்ப்போம்.